சிஎம் விஜயை பற்றி நடிகர் விஷ்ணு விஷால் பேசியது சமூக வலைத்தளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருதுங்க. என்னன்னா, விஜய்னு சொன்னால் என்ன தவறு, ரஜினி சார் சொன்னது தான் நானும் சொன்னேன், அவர் பேசும்போது விஜய் என்று தான் குறிப்பிட்டார், அதனால தான் அதை அப்படியே சொன்னேன், அப்படியே விஜய்னு சொன்னால் என்ன தவறு இருக்குது, நடிகர் விஜயை சாதாரணமாக விஜய்னு அழைக்கலாம், இளையவர்கள் விஜய் அண்ணான்னு அழைக்கலாம், மூத்தவர்கள் விஜய் தம்பின்னு அழைக்கலாம், குழந்தைகள் விஜய் மாமான்னு அழைக்கலாம், தவறில்லையே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பதவியை குறிப்பிட்டு அழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று, பிரச்சாரத்தின் போது அப்போதைய முதல்வரான மு.க. ஸ்டாலினை ஸ்டாலின் அங்கிள் என அழைத்த விஜய்க்கு இந்த மரியாதையே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. 2வது என்னன்னா, குழந்தைங்க குரங்கு பொம்மையை ஆசைப்பட்டு வாங்கிடுச்சுங்கன்றதுக்காக அதை பூஜை அறையில் வச்சு கும்பிட முடியாது. சிந்திக்கும் திறன் வளர்ந்திடாத குழந்தைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் எப்படி முதல்வர் பதவிக்கு தகுதியானவராக இருக்க முடியும்? முதல்வர் ஆவறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகியிருந்தார், அமைச்சராக ஆகியிருந்தார். அதுக்கப்புறம் தனி கட்சியை தொடங்கி முதல்வரானார். முதல்வர் ஆவறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா எம்பியாக இருந்திருக்காங்க, கட்சியில் பல பொறுப்புகளை வகித்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆருக்கு பின்னர் முதல்வர் ஆகியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசியலில் வெறும் நடிகராகவே இருந்துட்டு மறுநாள் முதல்வரான ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான். இந்த வாய்ப்பு வெறும் நடிகர்னால இல்லை, கவர்ச்சியால் மட்டுமே கிடைச்சிது. இதையும் மீறி உங்களை முதல்வர் என அழைக்கணும்னா என்னை போன்றவருக்கு ஒரு 5 ஆண்டுகள் அவகாசம் கொடுங்க. உங்களோட நல்லாட்சியை கண்டு அடுத்த முறையும் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தா அப்போது உங்களை முதல்வர்னு அழைக்கிறேன்னு, அது வரைக்கும் நீங்கள் எப்போவுமே விஜய் மட்டும்தான்னு சொல்லியிருக்காருங்க.